இல்லை அப்போ அண்ணாமலையும் பிஜேபி எதிர்ப்பில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் மத்தியில் இவர் தான் மற்றவங்க எதுக்காதவங்களும் எதுக்காங்க கொஞ்சம் அவரும் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை இதுவரைக்கும் பாஜகவோட கொள்கையில் பயணித்த ஒரு நபர் இப்போது சடனாக வந்து இந்த கொள்கைக்கு மாற எடுக்கிறது எப்படி சார்? கேப்பே இல்லாமல் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாஜகவில் இருந்த வெளியேறினவர் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு அரசியல் 2031 வரணும். பல அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா சொல்லணும். நிச்சயமாக 2029 பிரதமர் அலுவலகத்திலிருந்தே அண்ணாமலையை பாஜகவில் கொண்டு வரதுக்கு கடும் முயற்சி நடக்கும். அப்போ அண்ணாமலையோட விஷன் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்றது தான். அதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான். டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை. உசூடு ரிசர்வ் தொகுதியில் ஒரு தொகுதி தான் புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அவங்க 5 சீட்டுங்கிறது வந்து தோல்வி தான். ஆனால் அவங்க மந்திரி சபையில் இடம் பெற்றனால வெற்றி. கர்நாடகாவின் உள் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக, தலைவலியாக, திருகுவலியாக அன்றைக்கி வந்து நிற்குது. இது எப்படி நம்ம தமிழர்கள் இதை முறியடிக்க போகிறோங்கிறது. வெஸ்ட் பெங்காலில் வந்த எம்பிக்கள் இதெல்லாம் சொல்லும்போது பாஜக மேலும் மேலும் இந்தியாவில் பலம் பெற்றுட்டு தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சிங்கிற அளவுக்கு சுருங்கி போகுது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறம்மா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு சார். கிட்டத்தட்ட நேற்று தொடங்கியிருந்த நிலையில் சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனிடையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் போடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? மேகதாதுக்கு எதிராக தீர்மானம் போடுறத நீங்களும் ஆதரிப்பீங்க, நானும் ஆதரிப்பேன், எம்எல்ஏக்களும் ஆதரிப்பாங்க, எல்லா கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரிப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத வெளியே உள்ள கட்சிகளும் ஆதரிப்பாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசோட அந்த முயற்சிக்கு துணையாக நிற்கிறது தானே இயல்பான ஒன்று. அதில் யார் குறுக்கு சால் ஓட்ட போகிறா? நாங்கள் பெருசாக இதில் நின்னோம், எங்கள் அம்மா ஜெயலலிதா நின்னாங்க, எம்ஜிஆர் நின்னார், அது நான் நின்னுன்னு எடப்பாடி பேசுவார், இல்லை நாங்கள் நின்னோன்னு கலைஞர் நின்னார், நான் நின்னு ஸ்டாலின் பேசுவார். இதுதானே இயல்பான ஒரு இது தானே. பட் இந்த இஷ்யூக்குள்ளே நான் என்ன பார்க்குறோம்னா, கர்நாடகாவில் உள்ள லோக்கல் பொலிட்டிக்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இந்த முறை வந்துருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் இருக்குது. ஓகே, அது என்ன அச்சம்னா, இவர் சிவகுமார் இதை மையமாக வச்சு தான் பிரச்சனையை பண்ணி இவர் சித்தாராமையாவை வந்து முதல்வர் பதவியிலேருந்து மாற்றி விட்டு கொடுக்க வச்சுட்டாரு. இப்போ மீண்டும் அவர் இதில் வந்துட்டு இதை வந்து கர்நாடகா மக்களுக்கு வந்து ஒரு அசூரன்ஸாக கொடுத்துருக்கிறார். குறிப்பாக ஓல்டு மைசூர், பெங்களூர் இந்த ரீஜனில் உள்ள மக்களுக்கு. அது குறிப்பாக அந்த ஒக்காலிகா கவுடான்னு நம்ம வெள்ளாளக்குன்றர்கள் மாதிரி தான், அதுவும் ஒரு விவசாய ஜாதி, கடுமையான விவசாய உழைப்பாளர்கள். அவங்க வந்து ஜேடிஎஸ்ஸை பேக் பண்ணக்கூடியவங்க, தேவகவுடா, குமாரசாமி கவுடா இவங்களை பேக் பண்ணக்கூடியவங்க. டிகே சிவகுமாரும் அதே விவசாய சமூகத்தை சேர்ந்தவங்க. காவிரி படுகையில் அவங்க தான் ஜாஸ்தி வாழ்கிறாங்க. ஸோ அந்த வாக்குக்கான போட்டி காங்கிரஸ் கட்சியில் டிகே சிவகுமாருக்கும் மத்திய அமைச்சர் குமாரசாமிக்கும் இருக்குது. இப்போ 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி நடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் வந்து குமாரசாமி ஜேடிஎஸ் தோற்று போச்சு. அப்போ தான் உடனே நாம் வந்து இனிமேல் டெப்டி சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் வந்ததும் நாம் வந்து பாஜக தலைமைக்கு என்ன சொன்னோம்னா, இனிமேல் வந்து இந்த ஓட்டெல்லாம் சிவகுமார் ரூபத்தில் குமாரசாமி ஜேடிஎஸ்கிட்ட இருந்து காங்கிரஸுக்கு போயிடும், அதனால் நம்ம வந்து ஒரு அலையன்ஸு ஜேடிஎஸ் கூட வச்சிடணும்னு சொன்னதும் நம்ம அந்த கருத்தை மோடிஜி ஃபார் பிஎம் 2024க்காக நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த கருத்தை வந்து டெல்லி தலைமைக்கும் பிஎல் சந்தோஷுக்கும் அண்ணாமலைக்கும் தெரிவித்தோம். அண்ணாமலை உடனே அதோட பாயிண்டை எடுத்துக்கிட்டு சந்தோஷ் மூலமாக தேவகவுடா, குமாரசாமி கவுடா இவங்களை பாஜக அலையன்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. மக்களவையில் அது பெரிய வெற்றியை பெற்றுட்டு ஓல்டு மைசூரில் ஜேடிஎஸ் பிஜேபி அணி ஸ்வீப் பண்ணிவிட்டு குமாரசாமி கவுடா மத்திய அமைச்சர் ஆகிட்டார்.
ஆனால் இவர் வந்து தனக்கு ஒரு பேக்கிங்காக இருந்து தான் ஒரு பெரிய லீடராக இருக்கணும்னா இந்த மேகதாது அணையை கட்டுறது, குறிப்பாக எல்லா விவசாயிகளாலும் பொதுவாக எல்லா விவசாயிகளாலும் குறிப்பாக ஒக்காலிகா கவுடா இவர் ஜாதி சமூக விவசாயிகள் தான் அங்கே மெயின். அவங்களோட நலனை பாதுகாத்து நாம் ஜேடிஎஸ் அரசியல் அரங்கத்திலேருந்து அகற்றிடணும், நாம் வெளியே ஏறிடணும்னு வராரு. இப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த அவர் சிஎம் ஆட்டம் ஆகிட்டார். சிஎம் ஆகிறது பெனிஃபிட்டு. மேகதாதுல அணை கட்டுறது பெங்களூருக்கு வாட்டர்னாலும் சரி மற்ற இதுனாலும் சரி அந்த மக்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட், ஒரு ப்ரைடு. ஒக்காலிகா கவுடா ஒரு சிஎம்ங்கிற ப்ரைடை தாண்டி மெட்டீரியல் பெனிஃபிட் கொடுத்தா தான் அனுப்பான் அரசியல் அரங்கத்துக்குள்ளே. இது கர்நாடகா பொலிட்டிக்ஸாக நான் பார்க்குறேன். நம்ம வந்து முழுமையாக இது எதுக்குறோம், தமிழக முதல்வரோட நடவடிக்கைக்கு முழுமையாக அனைத்து கட்சிகள், அனைத்து மக்கள் எல்லாரும், அமைப்புகள், விவசாய சங்கம் எல்லாரும் இருக்கிறோம். அது வேறு விஷயம். உள்ளுக்குள்ளே அந்த ஒரு பொலிட்டிக்ஸ் அங்கே ஓடுது. இந்த பொலிட்டிக்ஸை இவர் டிகே சிவகுமார் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, என்ன மாதிரி பண்ணுறாருங்கிறது தான் இதில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கர்நாடகாவின் உள் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக, தலைவலியாக, திருகுவலியாக அன்றைக்கி வந்து நிற்குது. இது எப்படி நம்ம தமிழர்கள் இதை முறியடிக்க போகிறோங்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் முதல்வரோட நடவடிக்கையை கட்சி, ஜாதி, மதம், மொழி, இனம் வேறுபாடு இன்றி முழுக்க எல்லாருமே இன்னைக்கு சட்டமன்ற தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் எல்லா மக்களுமே நம்ம ஆதரிக்கிறோம். பட் இந்த சிக்கல் கர்நாடகாவுக்குள்ளே நமக்கு இருக்குங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக நான் இதை பார்க்குறேன். இது எப்படி ரிசால்வ் ஆக போகுது, இது எப்படி மற்றதெல்லாம் டக்குன்னு வரும் அப்படி டைல்யூட் ஆயிரும். அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் இதில் டிகே சிவகுமார் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு, அவருக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸு, அது காங்கிரஸ் பொலிட்டிக்ஸையும் தாண்டிய அவருக்கு பர்சனல் பொலிட்டிக்ஸு. யாருக்கெல்லாம் விஜய் ராகுல் காந்திகிட்ட சொன்னால் உடனே இதுங்கிற மாதிரி பேசியிருந்தார் நண்பர். அது ராகுல் காந்திக்கு அந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கா? ஹோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரோட ஆள் தான் குமாரசாமி. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து தான் தலைவராக தான் கர்நாடகாவோட லீடர்ஸ் பார்ப்பாங்க. இப்படி தான் இந்திரா காந்தியை வந்து தேவராஜ் அரசு டிஃபை பண்ணி தனியாக இது பண்ணார். அதே மாதிரி நரசிம்மராவை பங்காரப்பா மதிக்காமலே பெரிய இதெல்லாம் பண்ணி நரசிம்மராவ்கிட்ட மோதினார் சோனியா சப்போர்ட்டோட. அதே மாதிரி இவர் வந்து ராகுல்கிட்ட மோதல் போக மாட்டார். ஆனால் இந்த இஷ்யூக்குள்ளே அவர் வந்து விட்டு கொடுப்பாரா சிவகுமாருங்க தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இது வாக்கு வங்கி தொடர்பாக இண்டிவிஜுவல் ஒரு லீடருக்கு வாக்கு வங்கி தொடர்பான ஒரு இஷ்யூவாட்டு வந்துட்டு இருக்குது. ஒரு காங்கிரஸ் கட்சி பிரச்சனையும் தாண்டி டிகே சிவகுமாருக்கு பிரச்சனையாக இருக்குது. ராகுல் காந்தி சொன்னாலும் அங்கே எடுப்படாது அப்படின்ற நிலைமையா சார்? ராகுல் காந்தி சொன்னால் ஒரு லிமிட்டட் வெயிட்டேஜ் தான் இருக்கும், ஃபுல் வெயிட்டேஜ் அது இருக்குன்னு நான் நினைக்கல. ராகுல் வெயிட்டேஜே இல்லைன்னு நான் சொல்ல வரல. சீதாராமையை மாற்றிட்டு வர்றதுக்கு ராகுல் முக்கிய காரணங்கிறதும் 100% உண்மையாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். பட் முழுமையாக அவர் நிற்பாரா, கேட்பாரா, எப்படி அவர் இதை கொண்டு போக போகிறாருங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது கர்நாடக அரசியலில் உள்ள ஒரு உள்கட்சி பிரச்சனை. நாங்கள் எங்களோட முயற்சியில் அண்ணாமலை ஜேடிஎஸ்ஸையும் பிஜேபியும் கூட்டணி வச்சதில் அந்த ஒக்காலிகா பெல்ட்டில் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஜேடிஎஸ் பிஜேபி அலையன்ஸு. மீண்டும் அந்த பெல்ட்டுக்குள்ளே தான் லீடர் ஆகணும்னா மேகதாது மூலமாட்டு ஆகலாங்கிற இதுதான் இவர் டிகே சிவகுமார் கூட மூவ். ஸோ இதில் ஒரு பெரிய அரசியல் உள்நோக்கம், அரசியல் வாக்கு வங்கி அரசியல், தன்னோட செல்வாக்கை நிலைநாட்டுறதுக்கு சிவகுமாரோட ஒரு மூவ் இதுக்குள்ளே இருக்குது. அதை அவர் எப்படி டைல்யூட் பண்ணுவார், எப்படி அவர் விட்டு கொடுப்பாரு, எப்படி அது கடப்பில் போட போகிறாருங்கிறது வந்து நம்ம பொறுத்தர் தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரை சட்டத்தின் துணை கொண்டு அவ்வளோ ஃபைட்டையும் தமிழகம் ஃபைட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையாக நான் பார்க்குறேன். மேகதாது பற்றி பேசியிருந்தோம். ஆளுநர் உரை வந்து எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி RN ரவி அவர்கள் அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து தவிர்த்துட்டு படித்தார். இவர் வந்து அப்படியே படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை. கன்வென்ஷன் வந்து ஆளுநர் உரை அப்படியே படிக்கிறது தான் முறை. அதே மாதிரி அருளேக்கரும் அப்படியே படிச்சிருக்கிறாரு. ஸோ அதில் அவர் இங்கே வந்து மோதல் போக்கை எதையோ கடைப்பிடிக்கலை. ஸோ இங்கே வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து ஒன்றும் பெரிய மோதல் போக்கு இல்லை. அங்கே திமுக பொறுத்தளவில் திராவிடம் அது இதுன்னு ஒரு மோதல் போக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவுக்கு எதிராக மோதுனா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் வருங்கிற ஒரு இதுக்குள்ளேயும் ஒரு இது இருந்தது. அப்போ RN ரவிக்கும் திமுகவுக்குள்ள ஒரு மோதல் இருந்துட்டு தான் இருந்தது. அது ஒரு டைப்பான ஒரு தன்மையாக இருந்தது. இப்போ அந்த தன்மை இல்லை. மேலும் இப்போ தான் அந்த அரசாங்கத்தோட பாஜகவுக்கு எதிரான அரசாங்கம் இந்த அரசாங்கம். அந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தனிப்பெரும்பான்மை ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு NDAன்னு வாஜ்பாய் பிரதமருங்கிறதுக்காக உழைச்சவங்க தான். முரசொலி மாறன், கலைஞர் கருணாநிதி எல்லாமே வந்து பிஜேபி கூட ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தவங்க தான். 98ல் ஜெயலலிதா அம்மையார் அது கட்சியை
கவிழ்க்க நிற்கும் போது ஒரு ஓட்டில் கவிழ்த்த போது ஆதரவு கரம் கூட்டினவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம். மூப்பனாரும் அன்னைக்கு ஆதரிச்சிருப்பாருன்னா அவரும் அரசியலில் விழுந்திருக்க மாட்டார், வாஜ்பாயும் அன்னைக்கு தொடர்ந்துருப்பார். பட் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சாங்கங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அது பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 99 பாஜக கூட்டணியில் 27 இடங்கள் பெற்றாங்க, மத்திய அமைச்சரவையெல்லாம் இருந்தாங்க. ஸோ பாஜக திமுக உறவுங்கிறது வந்து 77 எமர்ஜென்சியில் இருந்தாலும் சரி, அண்ணாவுக்கும் வாஜ்பாய்க்குள்ள நட்பு இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற லெவலில் ஒரு காலகட்டத்தில் இருந்த ஒரு உறவு தான். அந்த அரசை விட காங்கிரஸ்காரங்க 2 அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, விசிகா கூட்டணி அமைச்சரவை பாஜகவுக்கு எதிரான அமைச்சரவை தான். உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். திமுக கூட கூட்டணியிலே நின்று அச்சராஜா ஜெயித்திருக்கிறாரு, ஒரு 4 சீட்டு கிட்ட ஜெகவீரபாண்டிய மயிலாடுதுறையில் ஜெயித்திருக்கிறாரு, மயிலாப்பூரில் ஒரு சீட்டு ஜெயித்தாங்க, அங்கே தளியிலே ஓசூர்லே ஒருத்தர் கோபிநாத் ஒருத்தர் ஜெயித்தார், 4 சீட்டு ஜெயித்தாங்க, அலைன்ஸில் நின்றுருக்காங்க. ஹெச்ராஜா கலைஞர் முதல்வர்கள் சொல்லியிருக்காப்புல, கலைஞர் முரசொலி மாறன் ஸ்டாலின் எல்லாம் வாஜ்பாய் பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கட்சி வந்து தனி கட்சியாக இருக்கிறதுக்கும் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள முடியாத காங்கிரஸ் ஐயுஎம்எல் கூட்டணியில் இருக்கிறதுக்கும் வந்து இதுதான் பாஜகவுக்கு எதிரான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு கூட்டணி அரசு, 4 கட்சி கூட்டணி அரசு. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி திமுகவில் தானே சார் இருந்தாங்க. இவங்க கிட்ட பாஜக மோதல் போக்கை கடைபிடிக்கலன்னு சொல்ல வர்றேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு கிட்ட சொல்றீங்களா? ஆமாம். ஓகே. இந்த கூட்டணியில் பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி, மதவாதம்னு பாஜகவை சொல்லிக்கிட்டு 2 எம்எல்ஏக்களும் முஸ்லீமு, முன்னாடி தோத்த 3 எம்எல்ஏக்களும் முஸ்லீமு, ஒரு எம்பி நம்மள தான் நவாஸ்கனி தான், அது வேறு விஷயம். ஷாஜகான் நமக்கு அறிமுகமானவர் தான். பட் அவங்க முஸ்லீமுக்காக முஸ்லீம் நடத்தக்கூடிய முஸ்லீம் லீக் தானே நடத்துகிறாங்க. அங்கே என்ன மற்ற இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமா அங்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த கட்சியை வச்சுக்கிட்டு பாஜகவை மதவாதம்னு சொல்கிறது தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு முரண்பாடான ஒரு அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அந்த முஸ்லீம் லீக் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் தான் இது. காங்கிரஸ் பிஜேபி நேரடி எதிரியான காங்கிரஸ் இன்க்ளூசிவ் கவர்மெண்ட் தான் இது. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், அதாவது மெஜாரிட்டி கொலிஷன். தாவேகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா கொலிஷன் கவர்மெண்ட் தான். அப்போ தனி திமுக கவர்மெண்ட்டுங்கிறது வந்து பாஜகவுக்கு எதிரான கவர்மெண்ட் கிடையாது. பாஜகவுக்கு அவங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க, வாஜ்பாயை பிரதமர்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 2 கட்சி, ஒன்று நேரடி எதிரி காங்கிரஸ், இன்னொரு கட்சி முஸ்லீம் லீக் தெரியும், அது எதிரும் புதிரும் தான். அது அடுத்து கம்யூனிஸ்டுகள் ஐடியாலஜிக்கலாக வந்து அவுட் சைட் சப்போர்ட் கொடுக்கவங்களும் எதிரானவங்க. ஸோ இந்த கவர்மெண்டின் தன்மை பாஜகவுக்கு எதிர்நிலையான ஒரு கவர்மெண்ட் தான். அதைத்தான் நயனார் நாகேந்திரன் பிரதிபலிக்கிறார். அவர் கொஞ்சம் ப்ரூடண்டாக டெல்லி இன்ஸ்டியூஷன் படிப்பும் கரெக்டாக தான் அது பார்க்குறதா சொல்கிறார். இப்போ இந்த முஸ்லீம் லீக் வந்து 3 விழுக்காடு முஸ்லீம் ரிசர்வேஷனை 5 ஆட்டு ஆக்கும்போது அவர் உடனே ஹிந்து நாடார், யாதவர், செங்குந்தர், உடையார், பிசி இந்துஸ், வெள்ளாள கவுண்டர், அவர் ஜாதி பேரை சொல்லலை, இந்த பிசி இந்துக்களுக்கெல்லாம் அது அகமுடையார், இவங்களுக்கெல்லாம் பாதிக்குங்கிறத அவர் உடனே டக்குன்னு இந்த அரசாங்கத்தின் ஒரு முடிவை வந்து தவறு, இந்துக்களுக்கு பாதிக்கும், பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு பாதிக்கும்னு ஒரு எதிர்மறை அரசியலை தான் அவர், எதிர்மறையில் ஒரு எதிர்ப்பு அரசியலை தான், எதிர்கட்சி அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காங்க, உண்மை. பட் இந்த இடத்துக்குள்ளே மோதல் போக்கு இல்லாமல் சுமத்தா போனது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. மத்திய மாநில அரசு ஒரு வந்து அரசியல் கொள்கைகளையும் தாண்டி சிறப்பாக சுமத்தா போகணுங்கிறதான் எல்லாரோட எதிர்பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ஆதவர்ஜுனா வந்து உதயநிதி அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காரு. இந்த விஷயங்கள் சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா சார்? சாத்தியமாகணும். ஆக்சுவலாக இது வந்து டாக்டர் ராமதாஸ் தான் இங்கே இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக மூப்பனார் வந்து வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் ஒரு நபர் கமிஷன்லாம் போட்டிருந்தார். அந்த கமிஷனை அபாலிஷ் பண்ணிக்கிட்டு 20 விழுக்காடு இதை வந்து கலைஞர் பிரித்து கொடுத்துட்டாரு. அப்போவே கொங்கு வேளாளர்கள் வந்து தங்களோட அதிருப்தியை தெரிவித்தாங்க. ஐயோ ஆபத்து, நமக்கெல்லாம் ஆபத்துன்னு கொங்கு வேளாளர்கள் வந்து அப்போவே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. பட் கலைஞர் அதை பண்ணிட்டார். வன்னியர் சங்கம் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதற்கு முந்தைய காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ், நகைமான் அண்ணன், முக்குளத்தூர் சமுதாயம் சார்பாக, நாடார் சமுதாயம் சார்பாக நாங்கள்லாம் அந்த அனைத்து ஜாதிகள் கூட்டமைப்பு கூட்டம் போட்டுக்கிட்டு பெரியார் திடலுக்கு பக்கத்தில் பீகாக் ஹோட்டலில் வந்து தான் நாங்கள் பேசுவோம். பீகாக் ஹோட்டல் அப்போ பல ஜாதிகளும் சேர்ந்த போது எப்படி இது தீர்வு என்னன்னு கேட்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாதியை பெரிய அளவுக்கு சொன்னாங்க இல்லையா. அப்போ என்ன தீர்வுன்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன், ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் அதுக்கு தீர்வு.
அதில் நாம் அந்த தீர்வுக்கு வரணுன்னே உடனே டாக்டர் ராமதாஸ் வந்து நாடார் சங்க தலைவர் ரவீந்திரன் துரைசாமி தீர்மானத்தை போடலான்னு நகைமோகன் அண்ணனும் அதை ஒத்துக்கிட்டு அந்த தீர்மானத்தை வந்து அனைத்து ஜாதிகள் கூட்டமைப்பு டாக்டர் ராமதாஸ், நகைமோகன் அண்ணன், மங்களம் அண்ணன் போன்ற ராமச்சந்திரன், நிறைய பேர் யாதவர் சமுதாயத்தில் உள்ள ஆட்கள், பல உரிக்கார நாயக்கர் ஆட்கள், பல எல்லா சமூகங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பில் வந்து அந்த தீர்மானம் போடப்பட்டது. இது வந்து கலைஞர் முதல்வர் ஆகக்கூடிய அந்த முதல்வரான அந்த காலகட்டத்தில் 89 காலகட்டத்தில் போடப்பட்டது. என்ன வருஷம் ஆகுது? 37 வருஷம் இருக்குது. பட்டு அவங்க அதுக்கு முன்னாடியே வன்னியர் சங்க போராட்டங்கள் அவங்க கேட்டுட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு அனைத்து கட்சியாக இது போட்டது. ஸோ இன்றைக்கி அது வந்து தாவேக அரசில் வந்து அவங்களும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும்னு சொல்லும்போது வன்னியர் சங்க தலைவர், வன்னியர் சங்க பிரமுகர் கண்ணன் சத்திரியர்லாம் அதை பெருசாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே தாவேகாவுக்கு ஆதரவான ஒரு இதை பண்ணார். இப்போ நான் இதை வந்து வரவேற்கிறேன். இது சரியான முடிவு, பாராட்டத்தக்கது. ஆனால் ஏன் நீங்கள் ஒரு இஃப் கிளாஸ் வைக்கணும்? மத்திய அரசு எடுத்து முடித்த பிறகு இங்கே ஏன் வைக்கணும்? ஏன் தள்ளி போடணும்? ஆறுன கஞ்சி பழங்கஞ்சினி மாதிரி ஏன் அதை பழங்கஞ்சியாட்ட ஆக்கிட்டு இருக்கணும்? உடனே நீங்கள் கர்நாடகாவில் எடுத்த மாதிரி பீகாரில் எடுத்த மாதிரி எடுக்கலாமே. பட்டு கொள்கை அடிப்படையில் எடுத்துக்கிட்டதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். நம்ம அதுக்காக தான் நேர்மறை சமூக நீதி அதுக்காக தான் இருக்கிறோம். யாரையும் காப்பாற்ற வேண்டாம். என்ன உண்மையோ என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை வெளிப்படையாக வரட்டு. அந்த ஜாதி இந்த ஜாதின்னு அது தேவையில்லை. எந்த ஜாதி பெருசாக இருக்கோ அவங்களுக்கு உரிய, அந்த உரியங்கிற வார்த்தையை நான் மதிக்கிறேன். உரிய இடம், டெசர்விங், அந்த இதை அவங்க அந்த வார்த்தையை போட்டு நான் பாராட்டுறேன். ஸோ அவங்க அதை பண்ணுறாங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். பட் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் டக்குன்னு மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டக்கூடிய கட்டங்களில் தானே நீங்கள் வந்து உங்களுக்கு கர்நாடகாவிலையும் பீகார்லேயும் கூட அது எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கலாம். எனிவே அவங்க உடனடியாக எடுக்கலைன்னாலும் கூட, உடனடியாக எடுக்கலைங்கிற அந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றத்தை அளித்தாலும் கூட அவங்க எடுக்க போகிறாங்கங்கிறதுக்கு பாராட்டுறோம். இந்த விஷயங்கள் இங்கே எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? மத்திய அரசு காரணம் காட்டி ஒரு இப் கிளாஸ் போட்டிருக்க வேண்டாம். 6 மாதத்துல இவங்க நடத்தி முடிச்சுட்டு போயிருக்கலாம். தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய பாதிச்சுட்டே இருக்கக்கூடாதுல்ல. இப்போ வந்து நம்பர் 2 இருக்கிறாரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த ஐயா புஷி ஆனந்த். விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடெல்லாம் திராவிட கட்சிகள் கொடுத்துருக்காங்க, ஆனால் கொடுக்கல. உண்மையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒழுங்காக நடந்தால் விஸ்வகர்மா சமுதாயம் போன்ற சமூகங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அவங்களுக்கு ஒரு உரிய இடமும் கிடைக்கும். இப்போ நான் அது என்ன இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, என்னோட ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன பரவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் எண்ணிக்கைக்கு தக்கன இடம் பெறலைங்கிறது எனக்கு தெரியுது. பட் அது என்ன டிரான்ஸ்பரண்டாக என்னங்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு டக்குன்னு எடுத்தால் டக்குன்னு தெரிஞ்சு போகும். பட் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. பட் எடுக்கிறது வரவேற்கிறேன், டிலே பண்ணுறதை நான் டிலே பண்ணாண்டாமல் உடனே எடுக்கலாமாங்கிற அந்த கருத்தையும் முன்வைக்கிறேன். ஓகே சார். அதே போல் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, அதை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்தால் தான் நீட் பிரச்சனைலாம் ஒழியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சாத்தியமா? மறுபடியும் வந்து மாநில பட்டியலுக்கு இது சொல்லலாம், சொல்கிறதுல என்ன இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம். இது இந்தியா போன்ற மத்திய அரசு ஸ்ட்ராங்கான இடத்துல இதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது, நடைமுறைக்கு சாத்தியம் வராது. இதுதான் திமுக கொள்கை, இதுதான் நாம் தமிழர் கொள்கை, இதுதான் அதிமுக கொள்கை, இதுதான் தாவேகா கொள்கை, இதைத்தான் காங்கிரஸ் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கொள்கைன்னு எல்லாரும் பேசுவாங்க. இது நடைமுறை சாத்தியமாகுமா? அன்னைக்கு தான் இந்திரா காந்தி எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இனிமே அது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியா போன்ற நாடுகளில் இல்லை. தமிழ்நாட்டில் மறுபடியும் மாநில பட்டியல் வராது. தமிழ்நாட்டில் இல்லை, அது மாநில பட்டியல்னா கர்நாடகா வரணும், ஆந்திராவுக்கு வரணும், யூபிக்கு வரும், எல்லாத்துக்கும் தான் மாநில பட்டியல். அது எல்லா மாநில முதல்வர்களும் சேர்ந்து மாநில பட்டியலுக்கு வரணும்னு ஒரு கூட்டம் போடுவாங்களா? இல்லை காங்கிரஸ் கேரளாவில் இருந்து போடுமா? இல்லை யோகி ஆதித்யநாத் சொல்லுவாரா? இல்லை டிகே சிவகுமார் சொல்லுவாரா? சொல்ல போகிறதில்ல. தேசிய கட்சிகள் இதில் மாறுபட்ட கோணத்தை தான் எடுப்பாங்க. இந்திரா காந்தி தான் அதை மாநில பட்டியலேருந்து எடுத்துக்கிட்டு போனது. என்ன எப்படி கொடுப்பாங்க? அங்கே சொல்லலாம், கேட்கலாம், அதில் நான் ஒன்றும் மறுக்கலை. இதில் நான் பேசுகிறது ஒன்றும் குறுக்கு சால் ஓட்டுறதில்லை. நடைமுறை வேலைக்கு ஆகாதுங்கிறத நான் சொல்கிறேன்னு தவிர எந்த முதல்வர் இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க, பேசிக்கிட்டு தான் இருப்பாங்கங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்தில் எல்லா முதல்வரும் இதை தான் சொல்லுவாங்க. விஜய் அதை சொல்கிறார், அவ்வளோதான். இதில் நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் யதார்த்தத்தில் வேலை நடைமுறை சாத்தியப்படாதுங்கிறத சொல்கிறேன். இல்லை, இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக எல்லா மாநிலங்களில் இருந்து முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு தீர்மானம் வந்து போட்டார். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் போட்டு முதல்வர் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் செயல்படுவதும் வாய்ப்பு இருக்குமாங்க சார்? அது முதல்வருக்கு தேவை, அவருக்குள்ள ஸ்டேச்சர், அவருக்குள்ள அக்செப்டன்ஸை பொறுத்து இருக்குது. ஸ்டாலினுக்கு அந்த தேவை இருந்து, ஸ்டேச்சர் இருந்து, அக்செப்டன்ஸ் இருந்தது. இவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு. அப்போ இவர் வந்து
மத்திய அரசுக்கு எதிரான ஒரு இதை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பாக எடுப்பாராங்கிறது டவுட்டு. அப்படி ஸ்டாலின் எடுத்த ஒரு ஸ்டெப்பால் தானே செந்தில் பாலாஜி பாதிக்கப்பட்டுட்டார். ஸோ இவர் அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டெப்பை எடுப்பார் நான் கருதலை. அப்படி எடுத்தாலும் இங்கே ஒன்றும் பெருசாக இன்னைக்குள்ள பாஜகவுக்குள்ள மெஜாரிட்டி வந்து வெஸ்ட் பெங்காலில் 20க்கு மேலே வந்துட்டு, சிவசேனா இங்கே வந்துட்டு, இவங்க நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பாஜக கூட்டணி ஆந்திராவிலையும் பீகார்லேயும் தேவை, பாஜகவுக்கும் தேவை. இப்போ நம்ம கூட என்ன சொன்னோம்னா ஸ்ட்ராங் ஃபுட் பிரிண்ட் இருக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும். இப்போ மெஜாரிட்டி வந்துட்டுங்கிறதுக்காக அதை விட்டுறாண்டாம், அடுத்தாலையும் நீங்கள் பண்ணுவோம், நமக்கு அந்த 2 ஸ்டேட்டு முக்கியங்கிறதா மோடிஜிக்கு நான் எங்களோட கருத்தாட்டு வந்து நாம் சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து பாஜகவுக்கும் அந்த கட்சிகள் தேவை, அந்த கட்சிகளுக்கும் பாஜகவுக்கு தேவை. அப்போ ஒரு ஏக இந்தியா, ஒரு பலமான இந்தியாங்கிற லெவலில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய பாஜக ஓட அனுசரித்து தான் அவங்க போவாங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்த எம்பிக்கள் இதெல்லாம் சொல்லும்போது பாஜக மேலும் மேலும் இந்தியாவில் பலம் பெற்றுட்டு தான் வருது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சிங்கிற அளவுக்கு சுருங்கி போச்சு. வெஸ்ட் பெங்காலில் 3 விழுக்காடு ஓட்டு, 2 எம்எல்ஏ முஸ்லீம் தான். அசாமில் 18 எம்எல்ஏ முஸ்லீம் தான். இன்னொரு எம்எல்ஏ ரிசர்வ் தொகுதியில் முஸ்லீம் ஆதரவில் வெற்றி பெற்ற அட்டோனி பிரிவு சகோதரர். உசூடு ரிசர்வ் தொகுதியில் ஒரு தொகுதி தான் புதுச்சேரியில் வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் அவங்க 5 சீட்டுங்கிறது வந்து தோல்வி தான். ஆனால் அவங்க மந்திரி சபையில் இடம் பெற்றனால வெற்றி மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி கேரளாவிலையும் முஸ்லீம் லீக் ஆதரவில் தான் ஜெயித்திருக்காங்க. முஸ்லீம் லீக்கு ஆதரவில் தான் அவங்க சீஃப் மினிஸ்டரே சதீஷனு வந்திருக்கிறாங்க. இந்த பொசிஷனில் தான் காங்கிரஸ் கட்சி போயிட்டுருக்கும்போது வந்து அவங்களும் தங்களை ஒரு தேசிய கட்சியாக காட்டக்கூடிய லெவலில் பாஜகவோட அந்த நேஷ்னலிஸ்டிக் வியூஸை வந்து காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் எதுக்க போகிறதில்ல, ஆதரவுக்காரன் தான் அவங்களும் நீட்டுவாங்க. இப்போ நீங்கள் சில திட்டங்கள்லாம் வந்து இன்னும் சில பிரச்சனைகள் பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த மும்மொழி கல்வி, இந்த பிஎம் ஸ்ரீ, இதெல்லாம் பலதெல்லாம் வந்து செயல்படுத்தப்படுது. அப்போ காங்கிரஸ் கூட்டணி அரசில் செயல்பட்டா என்னங்கிற மாதிரிலாம் பாஜக வந்து தம்பி வினோத் பி செல்வம் போன்றவங்களும் அந்த கருத்தை முன்னெடுக்கிறத நம்மளே பார்க்குறோம். அதே போல் இருமொழி கொள்கை தான் இங்கே தொடரும் அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த திராவிட மாடல் அரசும் வந்து இந்த விஷயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இருமொழி கொள்கை தான் இங்கே மும்மொழி இல்லை அப்படின்ற மாதிரி. இவங்களுடைய, அதாவது தாவேக அரசனுடைய கொள்கையாகவே கொள்கை எதிரி வந்து எங்களுக்கு பாஜக தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்போது திராவிட அரசை விட தாவேக அரசு பாஜகவை இன்னும் காட்டாமல் எதிர்க்கிறதுன்னு எடுத்து, அதை விட மேலே அண்ணாமலை எதிர்க்கிறார. நீட்டில் அந்த சிரமத்தை வந்து அண்ணாமலை மட்டும்தானே சொல்லியிருக்கிறாங்க. ரம்யா வேற யாராவது சொல்லி நீ பார்த்துருக்கிறியாமா? இல்லை பார்த்தியானா சொல்லு. நீ அண்ணாமலை மட்டும்தானே அதுக்கு நீங்கள் பி டீம்னு பிஜேபியோட பி டீம் மோடி அமித்ஷாட்ட சொல்லிட்டு வந்தாங்கிற அண்ணாமலை தானே அந்த நீட் இதில் நம்ம எஜுகேஷன் பாலிசியை நோக்கத்துக்கு மாறாட்டு நம்ம கெடுபிடி பண்ணுறோன்னே அவர் மட்டும்தானே எதுக்குறாரு, மற்ற யாரும் எதுக்கு இல்லையே. பார்த்தீங்களா? அதில் அப்போ அண்ணாமலையும் பிஜேபி எதிர்ப்பில் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸ் மத்தியில் இவர் தான் ஐயா, மற்றவங்க எதுக்காதவங்களும் எதுக்காங்கன்னு கொஞ்சம் அவரும் ஸ்கோர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுவரைக்கும் பாஜகவோட கொள்கையில் பயணித்த ஒரு நபர் இப்போது சடனாக வந்து இந்த கொள்கைக்கு மாறாக எடுக்கிறது எப்படி சார்? இந்த கேப்பே இல்லாமல் அந்த முடிவு எடுக்கிறது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இருந்தால் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனால தான் அந்த மும்மொழி கொள்கையில் நீங்கள் சொன்னதை மாதிரி பண்ணீங்கன்னு முதல்ல அவர் தான் அடித்தார். பார்த்தீங்களா? 2029 தான் வந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ அவர் அதில் ஏறிட்டார்ல, மற்றவங்களோட அவுட்விட் பண்ணுறாருல்ல. அது பிஜேபி இப்போ கிறிஸ்தவ முஸ்லீம் மேதி நேஷனில் அண்ணாமலை ஏறுறாருல்ல. நோக்கம் தான், அவர் அரசியல் தான், அதை நான் மறுக்க வரல. அதே மாதிரி இந்த நீட் இதுலேயும் இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ரொம்ப கூர்ந்து பார்ப்பாங்க. மெஜினாரிட்டி வில் பி விஜிலண்ட் அலர்ட். அப்போ அண்ணாமலை எதுக்குறாரு, மற்றவங்களோடையும் ஸ்ட்ராங்காக எதுக்குறாருங்கிறது அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் அவங்க ஓட்டுக்காகத்தானே அவரும் அந்த பாஜகவில் இருந்த வெளியேறினவர் வந்து விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு அரசியல் 2031 வரணும். பல அஸ்ட்ராலஜர்ஸும் அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதை மையமாக வச்சு பண்ணும்போது இந்த இன்க்ளூசிவ் அரசியல் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டும் தனக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியலை வேணும்னு தான் அவர் பண்ணுறாரு. 2 இதில் ஸ்கோர் பண்ணிட்டாரா? நீங்களே பார்க்குறீங்களே, அந்த 2 இதில் வந்து மற்றவங்க உள்ள வரலையே. அப்போ அவர் அதில் கான்ஃபிடண்ட்டாக ஸ்கோர் பண்ணி ஏறித்தானே போகிறார் அந்த இடத்துக்குள்ளே. அரசியல் களத்துக்குள்ளே வரல, பட் இஷ்யூ பேஸ்டாக மற்ற பாஜக எதிர்ப்பாளர்கள் சொல்லாததை அவர் சொல்லிட்டார். ஆனால் பாஜக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாஜகலேருந்து விலகி சென்றவர்கள் பாஜகவுக்கு வராமல் இருந்த சரித்திரமே இல்லை, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருக்கே சார். நிச்சயமாக 2029 பிரதமர் அலுவலகத்திலிருந்தே அண்ணாமலையை பாஜகவில் கொண்டு வரதுக்கு கடும் முயற்சி நடக்கும். ஏன்னா அந்த அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி தொடங்கினாலும் கடும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா மோடிஜிக்கு தெரியும் அவர் எப்படி யாரெல்லாம்
இது பண்ணி மிதித்து எழும்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு நெகிர்க்கு சாதனையை முறியடித்து 4வது முறையும் பிரதமராக வரக்கூடியவருக்கு யார் யாருக்கு என்னங்கிறது, யார் யார் நடிக்கிறாங்க, யார் யார் சின்சியராக இருக்காங்க, யார் யாருக்கு என்ன பலம், யார் யார் செல்வாக்கற்றவங்கலாம் அவருக்கு தெரியாமலாம் இருக்கும், நல்லாவே தெரியும் அவருக்கு. அப்போ அண்ணாமலைக்கு இன்றைக்கி வந்து 18 லட்சம் பேர் சேர்ந்தாச்சு, 50 லட்சம் பேருக்கு அவர் டார்கெட் பண்ணி போகிறாரு. இன்னும் 3 வருஷத்தில் மக்களவை தேர்தல் வருது. அப்போ கண்டிப்பாக அண்ணாமலை கிட்ட ஒரு காம்ப்ரமைஸை பண்ணதுக்கு மோடி, அமித்ஷா, நிதின் நாபின் சின்ஹா, சந்தோஷ் எல்லாரும் உறுதியாக முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இந்த இடைவெளி ஏன் சார்? அவர் இந்த அளவுக்கு அண்ணாமலையை வந்து நேசிக்கிறாரு, அண்ணாமலையோடைய தேவை இருக்குது வரணும் கட்சிக்குன்னா, இப்போ இந்த இடைவெளி இல்லாமையே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துட்டு இருக்கலாம்ல மறுபடியும்? அவர் முயற்சி பண்ணுவார் தானங்க சொன்னேன். அது ஒருகை ஓசையாக சேர்க்கறது ஒருத்தரை. ஓகே ஓகே ஓகே. அண்ணாமலை என்ன முடிவெடுக்காரு நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் அவர் சொன்னது வந்து பாஜகவில் வந்து 18 மாதங்களாக வந்து என்னை வந்து கவனிக்கல, நான் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தானே அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் அந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இன்னைக்கே 18 லட்சம் மெம்பர்ஸ் அவருக்கு வந்தாச்சு. அப்போ அவர் வந்து 2029 மோடிக்கு ஆதரவாக இருக்குன்னு தான் நானே நினைப்பேன். மோடிஜி ஃபார் PM 2029க்கு இது ட்ரைபல்ஸ் ஓட்டு பாதிக்குது, ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு பாதிக்குது, அது இதுக்கு என்ன செய்யலான்னு இந்தியா ஃபுல்லாக யோசித்து கருத்தை சொல்லக்கூடிய நம்மளே தமிழ்நாடு சென்ட்ரிக்கா வந்து அண்ணாமலை நம்மக்கிட்ட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கே இருக்கும். மோடிக்கும் இதே எண்ணம் தான் இருக்கும். அப்போ அண்ணாமலைக்கு செல்வாக்கு வளையம் என்ன, 3.5 விழுக்காடு ஒரு 10 தலைவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணி ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு, RSS ஓட்டு இதெல்லாம் இருக்கும்போது மற்றவங்க என்னங்கிறது தெரியாதா, புரியாதா? ஏன்னா அங்கே மேலே இருக்கவங்கெல்லாம் ஏமாளியாட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தானே எத்தனை பேரை மிதித்து இந்த பெரிய உயரத்துக்கு வந்திருக்காங்க. அவன் தெரியாதவங்களா? அப்போ அண்ணாமலை ஒரு வெயிட்டான லீடர். அவர் நம்மகிட்ட வேணும்னு தான் மோடி 29 நினைப்பார். இது நான் சொல்கிறதுனால பேக்கிங் பாஜகவில் இருக்குது, பொன்னாருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் பேக்கிங் கிடையாது. மற்றவங்களுக்கு இது வந்து கசக்கும், தீயில மிதித்த மாதிரி அப்பாவானி கதறுவாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். கண்டிப்பாக 29 நெருங்கும் போது அண்ணாமலையை நோக்கி PMO நகருவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை என்ன முடிவு எடுக்க போகிறாரு என்னங்கிறது 2வது விஷயம். நானும் அண்ணாமலைக்கும் மோடிக்கு இடையில் மோடிக்கு ஒரு மக்களவையில் அண்ணாமலையால் ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்கிற மூவ் தான் மோடிஜி ஃபார் PM 2029. சின்சியராக நானும் செய்வேன். 4 பேர் எதுவுமே தங்களால் கழியாது, ஒன்றுமே இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட வர வைக்க முடியாது. அண்ணாமலை மேலே பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கதறிட்டு இருந்தால் அதை என்ன டெல்லி பார்க்கவா போகிறாங்க? வெறும் கதறல், இவங்களால் எதுவும் பண்ண முடியாது, அது தெரியும். நீங்கள் வந்து பொன்னார் பரவாயில்ல, 2 MB கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு, அது நான் பொன்னார மதிக்கிறேன். மற்றபடி யார் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் மோடிக்காக? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்கள் போனது வந்து கட்சிக்கு எந்த விதத்துலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதிப்பே இல்லாமல் இருக்குமா சார்? அண்ணாமலையே ஸ்டாலின் அவர் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலை டால் பொலிட்டிக்ஸுக்கு போகிறாரு. பாஜக கூட மல்லுக்கட்ட அவர் தயாரில்லை. இளைஞர்கள் வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லா இளைஞர்களுமே வந்து அவரை நோக்கி வந்து ஒரு விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவ் லெவலில் தான் போகிறாங்க. அவர் ஏன் பாஜக கூட, அண்ணாமலை கூடயும், தமிழிசை கூடயும், மற்றவங்க கூடயும் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்க போகிறாரு? வினோத் பி செல்வத்து கூட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க போகிறாரு. அதில் அவரை மாதிரி பேக்கிங் உள்ள பொன்னாரு விஷயத்தை தெரிஞ்சு கரெக்டாக போயிட்டு இருக்கிறார். அப்போ அண்ணாமலையோட விஷன் வந்து விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்றது தான், அதுதான் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் DMK வெர்சஸ் TVK மாதிரி தான். TVK வெர்சஸ் அண்ணாமலை, கட்சி பேர் தெரியல, அதுதான் 2031 அண்ணாமலைக்கு வீகம். அதுக்கு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் பாஜக எதிர்ப்புக்குள்ளே அவர் போறாரு. ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் பெறுவாரா சார்? அண்ணாமலை இப்போ அமைப்பு தானே மேடம் வச்சிருக்கிறாரு. 31 இப்படி ஒரு இதுக்கு வராரு. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி கேட்குறது பேசுகிறதே விஜய்க்கு போட்டி அண்ணாமலைங்கிறது ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்குது. அது அண்ணாமலைக்கு லாபம் தானே மேடம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி to தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.